வணக்கம். நான் கண்ணன் பேசுறேன். வாரம் நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதன்படி இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். எப்பவுமே ஒவ்வொரு அசெட் கிளாஸ் அப்படின்றது ஒரு வாட்டி ஒரு மாரி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெரிய பிக் இன்வெஸ்டார்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாமே ஆம், எந்த அசெட் கிளாஸ் ஃபியர்ஃபுல் அசெட் கிளாஸ், எந்த அசெட் கிளாஸ் ஃப்ரூட்ஃபுல் அசெட் கிளாஸ் அப்படின்றத அவங்க ஈஸியாக கணிப்பாங்க. அது எப்படி கணிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எந்த அசெட் கிளாஸ் யாராலையும் பார்க்காத மாதிரி இருக்கோ, அதாவது எந்த அசெட் கிளாஸ் ரொம்ப கண்ணாபின்னான்னு கீழே இறங்கி போயிருக்கோ, கீழே இறங்கி போயிட்டு அந்த அசெட்டை பற்றி பேசவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 ரியல் எஸ்டேட் பற்றி யாருமே பேசலை. அப்போ அந்த அசெட் கிளாஸ் 2008 அந்த அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும்தான் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இப்போவும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆளுங்க ஓவராலாக வேர்ல்டில் என்னென்ன நடக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். அதை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னென்ன சொல்லுவாங்க. நான் பெருசாக சொல்ல விரும்பல. ஒரு சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும்னா, உலக நடப்புகள் என்னென்னன்றதை நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இது ஒரு வார் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாரால் என்ன நடக்கும் அப்படின்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் கெஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அதுவும் எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரிசல்ட் தெரியும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ முதல்ல வார் நடக்கும்போது எந்த இடத்துல வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது ஈரான், இஸ்ரேல். ஸோ இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நம்ம என்ன பொருள் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எல்லாமே குரூடை மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, எல்லாருமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் க்ரூடை. அப்போது அங்கே ஒரு வார் நடக்குது. அந்த அந்த இடத்துல இருக்கிற ஆயில் ஏரியாஸ், ஆயில் ஜோன்ஸ்லலாம் உங்களுக்கு மிசைல் அட்டாக் நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக க்ரூட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது அந்த அசெட் கிளாஸ் எந்த மாதிரி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் நீங்கள் ஃபெப்ரவரியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், ஃபெப்ரவரிக்கு முன்னாடி ஜான்வரி அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அது ஒரு ஃபியர்ஃபுல் அசெட் கிளாஸாக தான் இருந்தது. க்ரூட் கன்சிஸ்டண்ட்டாக கீழே இறங்கிட்டே தான் இருந்தது கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு ஒரு ஃபியர்ஃபுல் அசெட்ஸ் அந்த வேல்யூவேஷன் ப்ரைஸுக்கு வந்தாச்சுன்னா, எப்படி மூவ் ஆகுறது அப்படின்றதையும், இந்த பாசிட்டிவ் நியூஸ் எப்படியெல்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்றது நம்ம யூகிச்சு பார்த்தோம்னா, இந்த வார் டென்ஷன் க்ரூடுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆச்சு. ஸோ அதனால் நியர் டேர்மில் மணி ஒரு அசெட் கிளாஸ்லேருந்து க்ரூட் அசெட் கிளாஸுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இது நம்ம மார்ச் 2 க்ரூட் எம்சிஎக்ஸ் பார்க்கும்போது ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் க்ரூட் இப்போது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ க்ரூட் எப்போ கூல் ஆகும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா, க்ரூட் கூல் ஆகணும்னா முதல்ல வார் டென்ஷன் குறையணும், வாரெல்லாம் நிற்கணும். வாரெல்லாம் நின்னால் மட்டும்தான் அது ஸ்டேபிள் ஆகும். க்ரூடோட டிமாண்டும் கம்மியாகும். அப்போ க்ரூடு ப்ரைஸும் கம்மியாகும். அப்போது அந்த இடத்துல க்ரூடுக்கு ஃபியர்ஃபுல் அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரூட்ஃபுல் அசெட் கிளாஸில் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்த அசெட் கிளாஸ் திடீர்னு வார் வந்ததால், அண்ட் ஒரு கோல்டு அசெட் கிளாஸ்லேருந்து க்ரூட் அசெட் கிளாஸ்க்கு நியர் டேர்முக்கு ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிருக்கிறதால க்ரூட் சர்ஜ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் கோல்டு ஸ்டேபிளாக இருக்குது. அது பெருசாக விழலை, பட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போது கோல்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன நடக்கணும்னா, முதல்ல வார் டென்ஷன் குறையணும், வார் நிற்கணும்.
அண்ட் இப்போ யுஎஸ் டாலர் வந்து க்ரூட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக யுஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆப்வியஸ்லி எப்போவும் நடக்கிறது தான். ஸோ க்ரூட் ஸ்டேபிள் ஆகும்போது யுஎஸ் டாலரும் வந்து ஸ்டேபிள் ஆகும். அந்த நேரத்தில் கோல்டில் வந்து மறுபடியும் வந்து த ப்ராபபிலிட்டி இன் அன் அப் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால தான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னேன். இது எல்லாமே நம்ம வந்து கவனித்து பார்க்கும்போது கோல்டில் வந்து ஏன் ப்ரைஸ் ஏறலை அப்படின்றது கிளியராக நம்மளுக்கு புரியும். ஸோ இப்போ கோல்டு எம்சிஎக்ஸ் 24 கேரட் முதல்ல பேசுவோம். 24 கேரட்டில் என்ன நடந்திருக்கு? இப்போது இந்த வாரத்தில் வந்த ஹை 1,69,880. இது 24 கேரட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். போன வாரம் டிஸ்கஸ் பண்ணும்போதே 1,69,000 அந்த மாதிரி போயிருக்கு. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருந்தேன். அதனால் 1,70,000 கிட்ட போயிருக்கு. ஆன் February 2 அன்றைக்கி தான் வந்து ஹை பஞ்ச் ஆகிருக்கு. தட் இஸ் மண்டேயே வந்து பெரிய ஹை பஞ்ச் ஆகிருக்கு. பெரிய ஹை பஞ்ச் ஆகிட்டு டியூஸ்டே February 3 வந்து லோ பார்க்கும்போது 1,58,716. அப்போது கிட்டத்தட்ட 11,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஒன் டேல. அதுதான் சொன்னேன், இந்த அசெட் கிளாஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ ஷிஃப்ட் ஆகிறதால அந்த இடத்துல இருந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அந்த இடத்துல இருந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுக்கு வந்து க்ரூடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்குன்ற மாதிரி என்னோட கெஸ். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது 1,61,634 அப்படின்ற ஒரு வேல்யூவேஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து இந்த வாரம் வந்த லோ 1,58,700 ஜோன் வந்து டைட் சப்போர்ட்டாக இருக்கணும். 1,58,700 பிரேக் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து 1,50,000 அண்ட் 1,48,000க்கு தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி. ஏன்னா வீக்லி லோ பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னா ஃபர்தர் டவுன் சைடு வர்றதுக்கு கோல்டுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் மார்க்கெட் 1,58,700க்கே வராமல் அகெயின் அந்த ஹை 1,69,880 பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து அகெயின் இட் வில் ட்ரை டு ரீச் 1,80,000 அந்த மாதிரி 1,80,000 1,85,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே போத் சைட்ஸ் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த கோல்டு வந்து குறையுமா இல்லையா, இங்கேருந்து டவுன் சைடு இருக்குமான்றது வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு 1,58,700 எம்சிஎக்ஸ் கோல்டில் கட்டானா ஃபர்தர் டவுன் சைடு இருக்குன்றது நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியும். அட் த சேம் டைம் 1,69,880 பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கு கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்ப்ரெட் கொடுக்குறேன். அண்ட் 22 கேரட் பொறுத்த அளவுக்கு 27 ஜனவரி வந்தது 14,900 லோ. 1ஆம் தேதி மார்ச் வந்தது 15,775 ஹை. இப்போ நான் ஏன் இங்கே இதை இண்டிகேட் பண்ணுறேன்னா, குரூட் பற்றி நான் பேசும்போது குரூட் வந்து உங்களுக்கு சர்ஜ் ஆன டேட் வந்து March 2. ஸோ இந்த March 2க்கு முன்னாடி March 1ஆம் தேதி கோல்டு வந்து 15,775 ஹை அடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் க்ரூட் வந்து அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அசெட் அலோகேஷனில் வந்து ஷிஃப்டிங் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 2 மார்ச் 2ஆம் தேதி மார்ச் 15,660, 3ஆம் தேதி மார்ச் 15,465 இந்த வாரத்தோட லோ. 4ஆம் தேதி மார்ச் 15,200, 5ஆம் தேதி மார்ச் 15,120, 6ஆம் தேதி மார்ச் 14,960, 7ஆம் தேதி மார்ச் 15,050. ஸோ இந்த சினாரியோ நம்ம பார்க்கும்போது இப்போது இந்த வாரத்தோட லோ 15,465. ஸோ 15,465 பிரேக் ஆனால் மட்டும்தான் 14,900 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ 14,900 கீழே பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் வந்து இன்னும் வந்து 14,800 போக போதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை கன்க்ளூஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த 15,425 லோக்கே வராமல் அடுத்த வாரம் 15,775க்கு மேலே மார்க்கெட் போகும்போது டெஃபினட்டாக வந்து இந்த 15,465 உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடும். ஸோ ஃபர்தர் அப்சைடு வந்து பார்க்கும்போது 16,000லேருந்து 16,500க்குள்ளே போகிறதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. சப்போஸ் 15,465 அப்படின்ற லோ வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் 15,000க்கும் 14,800க்கும் தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. ஸோ கோல்டு இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும்.
ஸோ எந்த லெவல் பிரேக் ஆனால் ஃபர்தராக டவுன் சைடு வரும் அப்படின்ற மாதிரி தெரியும். எந்த லெவல் வரலன்னா அப் சைடு எப்படி போகுன்றதும் உங்களுக்கு வந்து இந்த இப்போ நான் சொன்ன லெவலை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இருந்தாலும் க்ரூடையும் சைட் பை சைட் நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணோம். க்ரூட் எந்த இடத்துல போய் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதோ அந்த இடத்துல இருந்து கோல்டுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அது வரைக்கும் கோல்டு கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கிறதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. அப்போ கோல்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா வார் டென்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சி டாலர் ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் போதும் டெஃபினட்டாக வந்து அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் பார்க்கும்போது 1 மார்ச் சில்வரும் 1 மார்ச் வந்து 320. ஸோ லாஸ்ட் லோ வந்து இது முன்னாடி கம்ப்ளீட்டாக லாஸ்ட் லோ இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து 255. 2 மார்ச் பார்க்கும்போது 315. இதெல்லாம் பெர் கிராம் நான் சொல்கிறேன் சில்வர். 2 மார்ச் 315, 3 மார்ச் 315, 4 மார்ச் 295, 5 மார்ச் அகெயின் 295, 6 மார்ச் 290, 7 மார்ச் 290. ஸோ டைட் ரேஞ்ச் 290ஆகவே இருக்குது. ஸோ சில்வர் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அடுத்த வாரத்தில் 290க்கு கீழே போனால் மட்டும்தான் சில்வர் கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. எங்கே வரைக்கும் போகலான்னா 270 to 255 இந்த ரேஞ்சுக்கு போகலாம். ஸோ அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் 290 பிரேக் ஆகும் பட்சத்தில். சப்போஸ் 290 பிரேக் ஆகாமல் இந்த 315 பிரேக் ஆகிட்டு 320 பிரேக் ஆனால் 350 அதுக்கும் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா 290க்கு கீழே விழுந்தால் மட்டும் கீழே விழும்போது நம்ம வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். 290 வராமல் 320 வந்ததுன்னா அது அகைன் மேலே போகும்ன்றது நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம். ஸோ இது எப்போவுமே வந்து நம்ம கோல்டு அண்ட் சில்வர் பேசும்போது கோல்டு வந்து ஒரு ஸ்டேபிள் அசெட் கிளாஸ் எப்போவுமே. ஸோ கோல்டு எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா வார் டென்ஷன்ஸ் இருக்கும் போதும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும் போதும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த சில்வர் பொறுத்த அளவுக்கு இட்ஸ் அ கன்சியூமர் மெட்டீரியல். அதனால் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அக்குமுலேட் பண்ணிகிட்டே போகணும். அக்குமுலேட் பண்ணிகிட்டே போனோம்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். பட் நாம் நம்ம பிளான் பண்ணுறது வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் பிளான் பண்ணோம்னா சில்வரில் வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். பட் 3 to 5 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அசட் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.